வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி பழமாக தாங்க இருக்குது. எல்லாருமே தர்பூசணி பழத்தை சாப்பிட்றோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தர்பூசணி பழத்தை மட்டும் சாப்பிட்றோம், அதோட விதைகளை எல்லாம் துப்பிடுவோம். ஆனால் அதோட விதைகளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோவை தான் இந்த ஒரு தொகுப்பு இருக்க போகுது. கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வாகை தமிழா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் அப்படின்னாலே அதில் 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்குது. அதனாலேயே இதை வந்துட்டு நிறைய பேர் தண்ணி பழம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இது இந்த வெயில் காலங்களில் அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வாட்டர்மெலன் அப்படின்றத எடுத்துகிட்டு தான் வராங்க. ஆனாலுமே வாட்டர்மெலனில் இருக்கக்கூடிய விதைகளை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலட்சியமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் எவ்வளவோ இருக்குது. வாட்டர்மெலன் சீட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால வாட்டர்மெலன் சீட்ஸை வந்துட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எப்படி ஃபுட்டில் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர்மெலன் சீட்ஸை நல்லா வந்துட்டு வெயிலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி அது கூட வந்துட்டு நீங்கள் கருப்பட்டி, அது மட்டும் இல்லாமல் வெல்லம் இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கு, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குங்க. அதனால நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய நற்குணங்களை நம்ம சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பத்தாது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர்மெலன் சீட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபேஸ் பேக்காகவும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நரம்பு மண்டலத்துக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கர மெடிசனாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சீட்ஸை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு சொல்ல போகணும் அப்படின்னா பித்தத்தை வந்துட்டு ரொம்பவே குறைக்குதுன்னு தாங்க சொல்லி ஆகணும். இந்த வெயில் காலங்களில் நீங்கள் வாட்டர்மெலன் எடுத்துக்கிறத விட அந்த வாட்டர்மெலன் சீட்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. என்ன சொல்ல போகணும் அப்படின்னா ஆஸ்துமா, சுவாச கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குது. இதிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். முடி உதிர்தல், அது மட்டும் இல்லாமல் முடி சரியாக வளராமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேரு, ஸ்பிளிட்டன்ஸு இந்த மாதிரி எல்லாமே வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்துட்டு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேலும் வந்துட்டு வாட்டர்மெலனை சாப்பிட்டு அதோட சீட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.